सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। सर्वेषामपि भूतानां नृपस्वात्मैव वल्लभः इतरे पत्यवित्ताद्याः तत्वल्लभतयैव हि तत्राजेन्द्र यथा स्नेहः स्वस्वकात्मने देहिनां न तथा ममता लम्बी पुत्रवित्त गृहादिषु। பரீட்சித் மகாராஜாவுடைய கேள்வி, நம் மூலமாக வந்திருக்கக்கூடிய குழந்தைகளிடத்திலேயே இவ்வளவு பிரேமையானது இல்லையே, அப்படி இருக்க அந்நியமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இடத்திலே எப்படி இவ்வளவு பிரேமை எல்லா ஜீவர்களும் வைக்கிறார்கள் என்றால், பரமாத்மாவை மையப்படுத்தி இந்த கேள்வியானது, யசோதா பிராட்டியினுடைய குழந்தை கிருஷ்ணனிடத்திலே எப்படி இவ்வளவு பிரேமை எல்லோருக்கும், அதற்கு நேரடியாக பதில் கொடுத்து விட்டார் சுக மகரிஷி. ஸ்வாத்மா ஏவ வல்லபா சர்வபூதானாம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அவரவர்களுடைய ஆத்மாதான் மிகவும் பிரியமானதே தவிர மற்றவை கிடையா. நான் எனக்கு பிரியமானவன், அப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு பிரியமானவர்கள். அப்போ பிரியமானது என்பது இங்கே இந்த 15ஐயும் கடந்தது என்று காலையில பார்த்தோம். என்ன 15? 3 குணங்கள், 3 அவஸ்தைகள், 3 ஷரீரங்கள், 3 அபிமானி, மும்மலம். இந்த 15ஐயும் கடந்து இருக்கின்ற ஸ்வரூபம் நம்ம ஒவ்வொருத்தருடைய கிருஷ்ணஸ்வரூபம், ஆனந்தம், ஸ்வாத்மானம். அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய ஆனந்தம்தான், நம்முடைய ஸ்வாத்மானந்தம்தான் நம்மை இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஸ்வாத்மானந்தம் தான் செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறது.
நம்முடைய சுவாத்மானந்தம் தான் நம்மை உறவு கொண்டாட வைக்கிறது. நம்முடைய சுவாத்மானந்தம் தான் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு காட்டுவதற்கு, சேவகம் புரிவதற்கு, ஒருவருக்கு ஒருவர் உறவாடுவதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் யாரா என்றால் நம்முடைய ஸ்வ ஆத்மானந்தம். நான் ஆனந்தம் என்பதுதான் நம்முடைய ஸ்வரூபம். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய பரீட்சித் மகாராஜா சுக மகரிஷியத்திலே கேட்க சுகர் பரீட்சித்துக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், என்னை தவிர, என்னுடைய சொரூபத்தை தவிர ஆனந்தத்தை கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே ஒரு பொருள் இல்லை. அதுதான் இங்கே முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இல்லையே, என் பையன் கொடுக்கின்றானே, என் மனைவி கொடுக்கின்றாளே, என் நண்பன் கொடுக்கின்றானே, என் நண்பி கொடுக்கின்றாளே, என் செல்வங்கள் கொடுக்கிறதே, என் வீடு கொடுக்கிறதே, பதவி கொடுக்கின்றதே, புகழ் கொடுக்கின்றதே, எல்லாம் எல்லாம் சுகத்தை கொடுக்கிறதே. எப்படி நீங்கள் ஆத்மாதான் ஆனந்தம் சொல்ல முடியும்? என்னுடைய ஆனந்தம் தான் இவைகளிடத்திலே பறந்து விரிந்து இருக்கிறது. உங்களுக்கு ஒன்னொன்னா உதாரணம் கொடுத்து நாம விளக்கும் போது புரியும். என்னுடைய ஆனந்தம் தான் எல்லாவற்றின் மூலமாகவும் ஆனந்தத்தை பெறுவதாக இருக்கிறது, ஆனந்தத்தை கொடுப்பதாக இருக்கின்றது என்றால், ஆனந்தம் என்பதுதான் ஸ்வ ஆத்மா, ஆனந்தம் என்பதுதான் என்னுடைய ஸ்வரூபம், என்னுடைய ஸ்வபாவம். இப்ப என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம், ஸ்வாத்மா வல்லபகான்னு சொல்லிட்டார். என்னுடைய ஸ்வரூபம் தான் மிகவும் மிகவும் பிரியமானது அப்படின்னு சொன்னா, அதனால்தான் நீங்கள் வேடிக்கையா பார்த்தீர்கள் என்றால், ஆலயத்திற்கு நாம் போவதாக இருந்தாலும் சரி, ஆலயத்துல போய் நாம என்ன சொல்றோம்? தர்சனமாச்சான்னு கேட்கிறோம். தர்சனம் என்றால் பார்த்தல், காட்டுதல். யாரை காட்டினார்? எதை பார்த்தாய் நீ? எது காட்டப்பட்டது? எது உன்னால் பார்க்கப்பட்டது? எது உனக்கு காமிக்கப்பட்டது? எதை நீ பார்த்தாய்? என்னுடைய சொரூபத்தை பார்த்தேன். என்னுடைய சொரூப ஆனந்தத்தை பார்த்தேன். எங்கே? எனக்குள்ளே. நமக்கு சொல்ல தெரியல, எனக்குள்ளே என்னுடைய சொரூப ஆனந்தத்தை பார்த்தேன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதனால என்ன பண்றேன்? நான் போய் சொரூப ஆனந்தமானது அந்த மூர்த்தியின் மூலமாக கிடைத்தது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்போ மூர்த்தி இடத்திலே போய் எனக்கு இந்த ஆனந்தம் கிடைத்தது அப்படின்னா, கொஞ்சம் சிந்தியுங்கள். மூர்த்தி இடத்திலே போய் அந்த ஆனந்தம் கிடைக்கின்றது, மற்ற இடத்திலே கிடைக்கவில்லை என்றால், ஏன் மூர்த்தியிட போகும்போது எனக்கு அந்த ஆனந்தம் கிடைத்தது, ஏன் மற்ற இடத்தில் கிடைக்கவில்லை? மூர்த்தி இடத்திலே போகின்ற நேரத்திலே நான் என்னுடைய அமூர்த்தத்தை எல்லாம் விடுவதனால் உண்மையான என்னுடைய மூர்த்தம் எனக்கு தெரிகிறது. ஐயோ, எங்களுக்கு ஒன்றும் புரியலையேடாண்ணா. என்னுடைய இந்த 15ஐயும் நான் விலக்கிவிட்டு, இந்த 15ஐயும் விலக்கிவிட்டு நான் அந்த 15க்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த மூர்த்தத்தை பார்க்கின்ற நேரத்திலே, அப்பழுக்கற்ற அந்த ஆத்மாவை பார்க்கின்ற நேரத்திலே, எனக்குள்ளே இந்த 15ம் இல்லாமல் அந்த ஆத்மாவை நான் எந்த மலமும் இல்லாமல் பார்க்கும்போது
எனக்குள்ளே ஸ்புரிக்கக்கூடிய அந்த ஸ்வ ஆத்ம ஆனந்தமானது அங்கே மூர்த்தத்திலிருந்து கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நீங்கள் பாருங்கள், நாம் மூர்த்தத்துக்கு போகும்போது அங்கே தீபமானது காட்டப்படுகிறது. ஏன் தீபம் காட்டணும்? தீபம் என்பது இருளை நீக்கி இருக்கின்ற பொருளை காட்டுகிறது. புதுசா எந்த பொருளையும் காட்டல. அங்கே ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை ஒளிர வைக்கின்ற தன்மை. என்னால் இருளிலே அந்த ஒளியை, அந்த மூர்த்தியை பார்க்க முடியவில்லை. இந்த வெளிச்சமானது அந்த மூர்த்தி இருக்கின்ற மூர்த்தியை காட்டி கொடுக்கிறது. அதே போல நான் இந்த 15 மூடி இருக்கின்ற, உள்ளே இருக்கின்ற ஆத்மாவை இந்த 15 மூடி இருக்கிறது. இந்த 15 நீக்கப்படுகின்ற நேரத்திலே, தியானத்தின் மூலமாக நீக்கப்படுகின்ற நேரத்திலே, ஞானத்தின் மூலமாக நீக்கப்படுகின்ற நேரத்திலே, உள்ளே அந்த ஆத்மஸ்வரூபமானது ஸ்வ ஆத்மா ஏவ வல்லபா, எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்ம ஆனந்தம் எனக்குள்ளே ஸ்புரிப்பதை நான் பார்க்கிறேன். எனக்குள்ளே இந்த ஆத்ம ஆனந்தம் ஸ்புரிப்பதை எனக்கு அவர் என்ன பண்றார்? மூர்த்தத்தின் மூலமாக காமித்து கொடுக்கிறார். யாரை காமிச்சு கொடுக்கிறார்? என்னையே எனக்கு காமித்து கொடுக்கிறார். அங்க வேற யாரையும் காட்டல, எனக்கு அந்நியமாக வேற யாரையும் காட்டல, என்னையே எனக்கு காமித்து கொடுக்கிறார். அதனால தான் நீங்கள் ஆலயத்துக்கு போனால் என்னை நான் பார்க்கலாம். குருவிடத்திலே போனால் என்னை காமித்து கொடுக்கிறார், என்னுடைய ஆனந்தத்தை காமித்து கொடுக்கிறார். நம்ம தான் குருவிட்ட போறதில்லை. குருவிடத்திலே போனால் என்னை எனக்கு காமித்து கொடுப்பார். இந்த 15 நீக்கி என்னை எனக்கு காமித்து கொடுப்பான். அதனால்தான் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்தாயா, குருவிடத்திலே போய் குரு தரிசனம் செய்தாயான்னு கேட்கிறோம். அப்போ குரு எனக்கு காமித்து கொடுக்கிறார். எதை? என்னை, என்னுடைய ஆனந்தத்தை, எனக்கு அந்நியமாக இருக்கின்ற அனைத்தையும் நீக்கி என்னையே எனக்கு கொடுக்கிறான். உறவு உடையவர்கள், அன்பு உடையவர்கள், அத்தியந்தமாக அன்பு இருக்கக்கூடியவர்கள், நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் நமக்கு அந்நியமாக பிரியமாக ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இறைவனிடத்திலே போனால், குருவிடத்திலே போனால், சாஸ்திரத்திடத்திலே போனால் அவர்கள் நம்மையே நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். நம்மையே நாம் பார்க்கின்ற நேரத்திலே அந்த ஆனந்தம் தான் அழியாத மாறாத ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் எல்லாரிடத்திலும் பரவி போகிறது. இப்ப அந்த ஆனந்தத்தை நாம இந்த 15க்குள்ளே கொண்டு வந்து விட்டோமே, ஆனால் அப்பதான் அந்த ஆனந்தமானது மலினப்படுகிறது. அப்பதான் நம்ம என்ன சொல்றோம்? சுயநலம், விருப்பு வெறுப்பு, என்னெல்லாமோ வார்த்தைகளை போடுறோம் அல்லவா? அதெல்லாம் இந்த 15க்குள்ளே இந்த ஆத்மாவானது அடைபட்டது என்றால் அப்பொழுது நாம் சொல்லக்கூடிய விஷயம் தோஷம் உடையதாக, ஆத்மாவுக்கே தோஷம் உடையதாக, எனக்கே தோஷம் உடையதாக நினைக்கிறோம். அப்போ என்னையே நான் நேசிக்கின்றேன். என்னுடைய பையனிடத்திலே என்னையே நான் நேசிக்கிறேன். நான் பையனை நேசிக்கல, என்னையே நான் நேசிக்கிறேன். அதனால தான் என்னையே நான் நேசிப்பதனால தான் அந்த பையனுக்கு நான் எல்லா காரியத்தையும் விழுந்து விழுந்து பண்றேன். என் மனைவியை நான் நேசிக்கிறேன். ஏன்? என்னையே நான் நேசிப்பதனால் என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன். இப்ப மனைவி என்பது
சுக சாதனம் அப்படின்னு காலையில பார்த்தோம். என்னுடைய ஆனந்தத்திற்கு என்னுடைய ஆனந்தத்தை எனக்கு சதா காட்டி கொடுப்பதனாலே என்னுடைய ஆனந்தம் அங்கே பரவி விரிந்திருக்கிறது. ஆகையினாலே என்னையே நான் நேசித்துக் கொள்கிறேன். அப்ப அந்த இடத்துல மனைவி என்பது இல்லை, குழந்தை என்பது இல்லை, செல்வம் என்பது இல்லை, வீடு என்பது இல்லை, பதவி என்பது இல்லை, புகழ் என்பது இல்லை. என்னையே நான் விரும்புவதினால் முக்கியமானது இது. என்னையே நான் விரும்புகின்ற காரணத்தினாலே என்னை தவிர அந்நியமாக விரும்புவதற்கு வேறு ஒரு பொருள் இல்லை, என்னை தவிர வெறுப்பதற்கு வேறு ஒரு பொருள் இல்லாத காரணத்தினாலே என்னையே நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன். அதனால தானே ஒரு அழகான ஒரு சம்பவம், புத்த பிக்ஷுக்கள் எல்லாம் பிக்ஷை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதுல தலைமை புத்த பிக்ஷு மற்ற மாணவர்களை அழைத்து கொண்டு பிக்ஷை எடுத்துக்கொண்டு போகிறார். அப்பொழுது 2 பேர் வீதியிலே நின்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர் அதை போய் தடுத்து அவர்களை சமாதானப்படுத்தி விடலாம் என்று போகிறார். நன்றாக அந்த இருவராலும் அடி வாங்குகிறார். அடித்ததனுடைய பலன், அடி தாங்க முடியாமல் மயங்கி விழுகிறார். சக மாணவர்கள் எல்லோரும் அவரை ஆசிரமத்துக்கு அழைத்து கொண்டு போய் சுஷ்ரூஷை செய்து, அதுல ஒரு மாணவன் அவருக்கு நல்ல சூடாக பாலை காய்ச்சி அதுல என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாம் போட்டு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து விட்டு கேட்கிறான், இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் தெரியுமா? யார் உங்களுக்கு சேவகம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? அப்ப அவர் சொல்றார், யார் என்னை அடித்தார்களோ அவர்களே எனக்கு சேவகம் புரிகிறார்கள். யார் எனக்கு அடித்தார்களோ அவர்களே எனக்கு பால் குடிக்கிறார்கள். இது கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மால ஜீரணிக்க முடிகிறதா இந்த ஞானத்தை? ஆனால் அவர் பிரம்ம நிலையிலிருந்து தன்னுடைய ஸ்வ ஆத்ம நிலையிலிருந்து பேசுறதுனால, அடித்தவனும் நானே, அடி வாங்கியவனும் நானே, சுஷ்ரூஷை செய்வவனும் நானே, மயங்கி விழுந்தவனும் நானே, மயங்கி விழுந்து எழுந்து கொண்டவனும் நானே, எனக்கு இப்பொழுது பால் கொடுப்பவனும் நானே, பாலை அருந்துபவனும் நானே, இது எதுவுமே இல்லாமல் ஆத்மாவாக இருப்பதும் நானே. இதை கேட்டா நமக்கு என்ன தோணுண்டான்னா, சரியான பைத்திய கூட்டங்கள் போல இருக்கு. வேதாந்தத்துக்கு வந்தாலே பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. அடிச்சது யாரோ, சுஷ்ரூஷை பண்ணுவது யாரோ, இவர் அடித்தவனும் நானே, அடிபட்டவனும் நானேன்னு என்னப்பா, நான் இவருக்கு எவ்வளவு சுஷ்ரூஷை பண்ணுகின்றேன், இவருக்காக நான் போய் மாட்டிலிருந்து பாலை கறந்து காலை காய்ச்சி இருக்கணும் தான், நீதான் என்னை அடித்தாய்ன்னு சொல்றாரு. இவரெல்லாம் குருவா? என்னை தவிர எனக்கு பிரியமானது வேறொன்று இல்லை. அதனால தாங்க என்ன சொல்றார், தது ராஜேந்திரா யதா ஸ்நேகா ஸ்வகாத்மனி தேகினாம். தேகம் படைத்த தேகிக்கு தேகம் வரைக்கும் நான் நான் என்பது ரொம்ப 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 பிரியமானதாக இருக்கிறது. ஆத்மா இந்த 15க்குள்ளும் எதுவரைக்கும் எதோடு நின்று கொண்டு பிரியமாக இருக்கிறது? இந்த தேகம் வரை நான் நான் என்று. தேகத்துக்கு அந்நியமாக போய்விட்டால் எனது எனது. அப்போ இந்த ஸ்நேகமானது நான் என்பதும் சரி, எனது என்பதும் சரி, அந்த உண்மையான நான் தான்
தேகத்திடத்திலும் நான் நான் என்கின்ற உணர்வையும் கொடுக்கிறது. ஸ்நேகா யதா ததா. இந்த சரீரத்திலே நான் என்கின்ற எண்ணம் யாருக்கு சொந்தமானதுனா இந்த 15க்கும் சொந்தமானதல்ல, ஆத்மாவிற்கு சொந்தமானவை. எதுவரைக்கும் தேகம் பிரியமாக இருக்கிறது? தேகத்திலே வியாதிகள் வராதவரை, மூப்பு வராதவரை, ரோகங்கள் வராதவரை, ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக தாபங்கள் வராதவரை, சீதம் உஷ்ணம் மானம் அவமானம் பிரியம் அப்பிரியம் இதெல்லாம் வராதவரை தேகமானது பிரியமானதாக தெரிகிறது. ஒருவேளை இது எப்பொழுது பிரியமாக இருக்கின்ற தேகம் அப்பிரியமாக போகிறது? எப்பொழுது தேகத்துக்கு குறைபாடுகள் வருவதாக நினைத்து இந்த தேகத்தினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை என்று தோன்றுகிறதோ, வயோதிகம் தாக்குகின்ற நேரத்திலே, உறவுகள் நம்மை இந்த தேகத்தை உதாசீனப்படுத்துகின்ற நேரத்திலே வயோதிகத்தை காமித்து, வியாதியை காமித்து, இயலாமையை காமித்து, செல்வம் இல்லாமையை காமித்து நம்மை உதாசீனப்படுத்துகின்ற நேரத்திலே எதற்கு இனிமேல் வாழ வேண்டும் இந்த தேகத்தை கொண்டு? நான் தேகத்தை துறந்து விட்டு போகிறேன். அப்பொழுது கூட தேகத்தை துறப்பதற்கு காரணம், தேகத்தை தண்டித்துக் கொள்வதற்கு காரணம், இந்த தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேகி பூர்ணமான ஆத்மாவாக இருக்கின்ற காரணத்தினாலே, மிகவும் பிரியமானவனாக இருக்கின்ற காரணத்தினாலே, அப்பிரியமாக இருக்கக்கூடிய பொருள் இதனால் வரைக்கும் பிரியத்தை கொடுத்ததாக நினைத்தான். இப்பொழுது பிரியமானது, அப்பிரியமாக இருக்கக்கூடிய பொருள் பிரியமானதாக இருந்தது எதுவரைக்கும்? இவனுக்கு பிரியம் கொடுத்ததாக நினைத்தவரை. எப்பொழுது அப்பிரியமாக ஆகிவிட்டதோ அப்போ தேகத்தை கூட தூக்கி எறிய தயாராக இருக்கிறோம். யாருக்காக? உண்மையான ஸ்வ ஆத்மாவுக்காக. அதனால்தான் வியாதி வரும்போது கூட பாருங்கள், உனக்கு ஒரு பக்கம் கேன்சர் விட்டது, புற்றுநோய் விட்டது, உன்னுடைய உடம்பை அறுத்தெறிந்தால்தான் நீ நன்றாக இருப்பாய். மருத்துவர்கிட்ட சொல்றோம், அறுத்தெறிந்து விடுங்கள், நான் உயிருடன் இருப்பதாக இருந்தால் இந்த உடல் என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, உடலுக்கு என்ன வேணா கஷ்டம் ஏற்படட்டும், நான் உயிரோடு இருந்தால் பரவாயில்லை. எவ்வளவு செல்வங்கள் போனாலும் பரவாயில்லை, நான் உயிரோடு இருப்பேனா? செல்வங்கள் போனாலும் பரவாயில்லை. செல்வத்தை துறக்க தயாராக இருக்கிறோம், தேகத்தை துறக்க தயாராக இருக்கிறோம், உற்றார் உறவினர்களை துறக்க தயாராக இருக்கிறோம். எப்பொழுது? என்னுடைய ஆத்மாவுக்கு சுகம் கிடைக்காமல் போனால். அப்போ உண்மையான பிரியம் எனக்கு நானே பிரியமானவன். ஆத்ம பிரியார்த்தம், என்னுடைய பிரியத்துக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே தவிர. இப்ப இதுல இது சுயலனமான வார்த்தை இல்லை, கவனமா புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆத்மாதான் பிரியமானது என்றால், நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கு பிரியமானவர்கள் என்றால், அப்போ அப்பிரியம் என்பது இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. நேசிப்பதற்கு என்று ஒன்று இல்லை, வெறுப்பதற்கு என்று ஒன்று இல்லை. நானே என்னை நேசிக்கிறேன். ஒருவேளை நான் எனக்கு அந்நியமாக ஒன்று இருப்பதாக பாவித்தால் என்னையே நான் விரும்புகிறேன். என்னை தவிர இரண்டாவது ஒரு பொருள் அங்கே இல்லை. அப்ப இந்த இடத்துல கிருஷ்ணஹா என்று சொல்வதனுடைய
அந்த பொருள் கிருஷ்ணன் என்பது சரீர நிலையிலே ஏதோ ஒரு யாதவ குலத்திலே ஒரு யசோதைக்கும் நந்தகோபருக்கும் பிறந்தார் என்று நினைக்காதே அப்பா. அது ஒவ்வொருத்தருடைய ஆத்மஸ்வரூபம். அழியாத மாறாத ஆனந்தம்தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஸ்வரூபம். அந்த ஆனந்தம்தான், அந்த பிரியம்தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, வாழ வேண்டும் என்று தூண்டிக் கொண்டிருக்கிறது. விதவிதமான வஸ்துக்களை நாடுவதனுடைய நோக்கம், எல்லாவற்றுக்கும் மூல காரணம் அந்த ஆனந்தம். அதனால்தான் நாம் எல்லோருமே தெரிந்தோ தெரியாமலோ அந்த உண்மையான ஆத்ம ஆனந்தத்தை நோக்கித்தான் நகர்கிறோம். இப்ப காலையில பார்த்ததை போல ஆத்ம ஆனந்தத்தை நோக்கித்தான் நகர்கிறோம் அப்படின்னா நாம் அதை எங்க இருந்து கொண்டு தேடுறோம்? இப்போ இந்த 15 இருந்து கொண்டும் தேடுறோம், புல்லாங்குழல இருந்து கொண்டு தேடுறோம். புல்லாங்குழலில் இருந்து வரக்கூடிய சப்தம் ஊதுபவனுக்கு சொந்தம் என்றால், இந்த 15 மூலமாக வரக்கூடிய ஆனந்தம் ஆத்மாவிற்கு சொந்தம். எனக்கு ஆனந்தமே இல்லையே, இந்த 15 மறைத்திருக்கிறது. அதனால்தான் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்து இந்த 15ஐயும் ஒரு இடத்துல நிப்பாட்டும் போது அங்கே அந்த ஆனந்தம் ஸ்புரிப்பதை நாம் பார்க்கலாம். சின்ன உதாரணம் கொடுக்கிறேனே. காஃபி, காஃபியினுடைய சுவை. இப்போ காஃபி என்பது நாக்குக்கு உண்டான ஒரு பொருள், சுவை. இப்ப இந்த காஃபி என்று சொல்லக்கூடிய சுவையை நாக்கானது சுவைக்க ஆசைப்படுகிறது. காஃபி என்று சொல்லக்கூடிய அந்த சுவையை நாக்கானது சுவைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனேயே உள்ளுக்குள்ள பல மாற்றங்கள் நடந்திருக்கு. என்னெல்லாம் மாற்றம் நடந்திருக்கு? ஸ்வ ஆத்மாவனுடைய அந்த பிரியத்தை மறந்துட்டோம். ஸ்வ ஆத்மாவுடைய பிரியத்தை மறந்ததுனால இப்ப நான் எங்க வந்து இருக்கேன்? ரஜோகுணத்துல இருக்கேன். சுவை, சுவைத்தால்தான் எனக்கு சுகம் கிடைக்கும். இப்ப நான் வந்து குணத்தினுடைய பிடிக்கு வந்தாச்சு. 3 குணத்துல ரஜோகுணத்தினுடைய பிடியில நான் இருக்கேன். இப்போ ரஜோகுணமானது என்னை தூண்டிவிட்டு போய் அந்த சுவையை சுவை, நீ அப்படி சுவைத்தால்தான் நீ சந்தோஷத்தை அனுபவிப்பாய். உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய சோர்வெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியானது கிடைத்து நீ ஆனந்தப்படுவாய். தலைவலி எல்லாம் போகும். நீ உன்னுடைய வேலையெல்லாம் விரும்பி செய்யலாம். அதனாலே போய் அந்த சுவையை நாடு. நாமும் போறோம், நம்ம பிடித்தமான அந்த காஃபியினுடைய சுவையை நமக்கு பிடித்த மாதிரி தயார் செய்து நாக்களை கொடுக்கிறோம். நாக்களை கொடுத்த உடனேயே அது உடனடியாக எங்கெங்கெல்லாம் போக வேண்டுமோ உள்ளே அங்கெல்லாம் போய் அது நேர என்ன செய்கிறது? குணத்திடத்திலே போய் குணத்தை சரி செய்கிறது, குணத்தை அமைதிப்படுத்துகிறது. குணத்தை அமைதிப்படுத்தின உடனே உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்வ ஆத்மா, பிரியமாக இருக்கின்ற அந்த ஸ்வ ஆத்மாவுடைய ஆனந்தம்
அந்த குணத்தின் மூலமாக நாக்குல படுகிறது. நாக்குல பட்ட உடனே நாம் நினைச்சுக்கிறோம், காஃபினால தான் எனக்கு சுகம் கிடைத்தது. காஃபி தான் என்னுடைய சுகத்துக்கு காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்போ காஃபி தான் சுகத்துக்கு காரணம் அப்படின்னா, எல்லா நேரத்திலும் காஃபியானது விரும்பப்படக்கூடிய பொருளா இருக்கணும் இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நாங்கெல்லாம் சில நேரத்துல சீக்கிரமே தூங்கிடுவோம். 10 மணிக்கெல்லாம் படுத்துறோம் வச்சுங்களேன். சிறு பிராயத்தில் 10 மணிக்கு படுத்துருவோம், காலையில் 3:30 மணிக்கெலாம் எழுந்துருவோம். அப்போ விழாக்கள்லாம் வந்ததுன்னா, புரட்டாசி மாதம்லாம் கருட சேவையெல்லாம் நடந்ததுன்னா, இரவு 12 மணிக்கு தான் அந்த கருடர் உற்சவமூர்த்தியில் பகவான் ஆலயத்தில் போய் அவர் இறங்குவார். அதன் பிறகு ஆராத்தி நடந்து பிரசாதம் கொடுப்பார்கள். இப்போ எங்கள் தாய் போய் அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு எங்களுக்கு கொடுக்குறாள் வச்சுப்போம். இப்போ நாங்கள் நல்ல உறக்கத்தில் இருப்போம். 12 மணிங்கும் போது நல்ல உறக்கத்தில். இப்போ அவர் பிரசாதத்தை வாங்கி கொண்டு எங்களுடைய தூக்கத்தை தட்டி எழுப்பி வாயிலே போடுகிறாள். புளியோதரை, வெண்பொங்கல், ஏதோ ஒன்று வரைக்கும், சக்கரை பொங்கல் வாயில. நாங்களும் வாயை திறக்கிறோம், உள்ளே போகிறது, மென்று மூழ்கிறோம், தூங்கிறோம். இப்ப அதுல ஏதாவது சுவை நமக்கு தெரியுமா? அது ஏதாவது நமக்கு ஆனந்தத்தை கொடுத்ததா? இல்லை, அல்லது உப்பு அதிகமாக இருக்கு, உரப்பு இல்லை, உரப்பு அதிகமாக இருக்கு, எண்ணெய் இல்லை, எண்ணெய் அதிகமாக இருக்கு, புளிப்பு இல்லை, புளிப்பு அதிகமாக இருக்கு, சுவை இல்லை, சுவை அதிகமாக இருக்கு, ஏதாவது ஒன்று நமக்கு தெரியுமாடாண்ணா? ஒரு சுவையும் நமக்கு தெரியல. சாப்பிட்டதே நமக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில் எழுந்து நாம் போய் தாயிட்ட கேட்குறோம், எனக்கு ஏன் பிரசாதம் கொடுக்கல? அவள் சொல்கிறாள், ஆமாப்பா நான் மறந்துட்டேன், இன்றைக்கு உனக்கு ஒரு வேளை பிரசாதம் கிடைச்சா கொடுக்குறேங்கிற. அவளுக்கு தெரியும் இதுக்கு நல்ல நாம் பிரசாதத்தை வாயில கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பிரமாணம் கொடுக்க முடியுமா? நான் வாயில கொடுத்ததெல்லாம் இன்னைக்கு இருந்தாங்கன்னா நம்ம செல்ஃபி எடுத்து காட்டலாம். கொடுத்தவள் அவள், உண்டவன் நான். ஆனால் அவள் ஏன் எனக்கு கொடுக்கலன்னு கேட்டா அவள் என்ன சொல்ல முடியாது? உனக்கு நான் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. கொடுத்தேன்ப்பா நீ சாப்பிட்டாயின்னு சொல்ற நமக்கு புரியாது. ஆமாப்பா நான் உனக்கு இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு போய் விடுகிறாள், நகர்ந்து. ஆனா நமக்கு சாப்பிட்டது நமக்கு எந்த வகையிலும் எப்படி சுவையை கொடுக்கவில்லை. இப்போ நாம் சாப்பிட்டோம், ஆனால் மனதிலே எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன? அங்கே இந்த 15 இல்லை. அதனால நான் ஸ்வ ஆத்ம ஆனந்தத்திலேயே நிம்மதியா உறங்கினேன். ஒருவேளை நான் சாப்பிட்டது சுவை குன்றியோ சுவை அதிகமாகவோ இருந்தது என்றால் என்னை தூங்க விடாது, தட்டி எழுப்பி இன்னும் போய் சாப்பிடுன்னு சொல்லும். அல்லது இந்த மாதிரி காரத்தை கொடுத்து விட்டாயேன் போய் ஏதாவது உள்ளுக்குள்ளே தேவையில்லாத பொருளை சாப்பிட சொல்லும். ஏதாவது தூங்க விடாமல் செய்திருக்கும். ஆனால் நிம்மதியாக நான் உறங்கி இருக்கிறேன். சாப்பிட்டதற்கு பிறகும் கூட எந்த சுவையும் எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. காரணம் என்ன? மனம் அங்கே இல்லை, மனதிலே இந்த 15 இல்லை. ஸ்வ ஆத்மா மட்டும்தான் ஆனந்தத்துக்குரிய பொருளாக இருக்கின்றது. அந்த பொருள் எதை சாப்பிட்டாலும் ஆனந்தமாகத்தான் இருக்கும். இந்த 15 இல்லாமல் எதை கொடுத்தாலும் ஆனந்தமாகத்தான் இருக்கும். எதை அனுபவித்தாலும் ஆனந்தமாகத்தான் இருக்கும். எதனுடன் இருந்தாலும் ஆனந்தமாகத்தான் இருக்கும். எது தன்னை விட்டு போனாலும் ஆனந்தமாகத்தான் இருக்கும். காரணம், என்னை தவிர அங்கே வேறு ஒன்று இல்லை. அதனால இங்க என்ன சொல்றார்? தஸ்மாத் பிரியதமஸ்வாத்மா சர்வேஷாமபி தேஹினாம் ததர்த்தமேவ சகலம் ஜகதே தத்
சராச்சரம். தஸ்மாத் மேற்கூறிய காரணத்தினாலே ஓ ராஜா, சர்வேஷாம் தேகினாம், உலகத்தில் தேகம் படைத்த எல்லா தேகிகளுக்கும் ஸ்வ ஆத்மா பிரியதமஹா, ஸ்வ ஆத்மா தன்னுடைய ஆத்மாவே பிரியதமமாக இருக்கின்றது. பிரியம் கூட போடல, பிரியதமஹா. தன்னுடைய ஆத்மாதான் பிரியமாக இருக்கின்றது. மிகவும் 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 யாரா இந்த உலகத்துல ரொம்ப 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 உனக்கு பிடித்தமானவன் அப்படின்னு கேட்டா, என்னை தவிர யாரும் இல்லை. என்னை தவிர யாரும் இல்லைன்னு அர்த்தம், இறைவனை தவிர யாரும் கிடையாது. இதுதான் நாம் கடைசியா புரிந்து கொள்ள வேண்டியது. சத்தியம் பரம் தீமகி, சத்தியத்தை தவிர மற்றது எதுவும் பிரியமானவை கிடையாது. அப்படியே ஒருவேளை பிரியமானதாக எனக்கு தெரிந்தால் அது சத்தியத்தினுடைய வெளிப்பாடே தவிர மற்றவை இல்லை. இறந்து கிடக்கின்ற, அதாவது உடலிலிருந்து பிராணனானது வெளியேறி சூக்ஷ்ம சரீரமானது வெளியேறி வெறும் ஸ்தூல சரீரம் மட்டும் கிடக்கக்கூடிய நிலையிலே அந்த சரீரத்திற்கு நீங்கள் பால் ஊட்டினால், தேன் கொடுத்தால் அதற்கு ஏதாவது சுவை தெரியுமாடாண்ணா? நீங்கள் காதிலே வந்து அதற்கு வேத மந்திரங்கள் ஓதினால், திருப்புகள் பாடினால், தேவாரம் இசைத்தால் அதற்கு ஏதாவது சுவை தெரியுமாடாண்ணா? எங்கே போனது இந்த பிரியம்? தேகம்தான் பிரியம் அப்படின்னு சொன்னா, இந்த பிரியம் எங்கே போனது? இப்போ தேகத்திலே பிரியம் இருக்க வேண்டும் அல்லவா? பட்டாடை கொண்டு வந்து உடுத்துகிறார்கள். தேகத்துல படுத்து கிடக்கக்கூடிய சரீரத்திடத்திலே பட்டாடை கொண்டு வந்து உடுத்துகிறார்கள். ரொம்ப நாளா என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தார், ஆனால் என்னால் வாங்கி கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது நான் இந்த சரீரத்துக்கு போற்றுகின்றேன், பட்டாடை போட்டுகின்றேன். அதுக்கு பிரியத்தை கொடுக்குமா? என்னிடம் ரொம்ப நாளா கேட்டுக்கொண்டிருந்தால் வைர மோதிரம் வேண்டும், வைர தோடு வேண்டும், வைர மாலை வேண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார், நான் வாங்கியே கொடுக்க முடியும். இப்பொழுது நான் கொடுக்கிறேன். பிரியத்தை கொடுக்குமா? எப்பொழுது அது பிரியத்துக்கு காரணமா இருக்கிறது? பொய்யிடத்திலே மெய்யானது வியாபித்திருக்கும் போது பொய்யும் மெய்யாக தெரிந்து, பொய்யானது மெய்யாக நமக்கு தெரிவதனாலே பொய் பிரியமானதாக தெரிகிறது. அதனால்தான் மாணிக்க வாசகர் சொல்றார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். பொய்யிடத்திலே மெய்யை கண்டேன், இன்று வீடுற்றேன். பொய்யிடத்திலிருந்து மெய்க்கு வந்து விட்டேன். பொய்யானது மெய்யாக தெரிந்து பிரியமானதாக இருப்பதற்கு காரணம் மெய் உள்ளே இருப்பதனாலே. அந்த மெய்யை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த 15 மூலமாக வெளிப்படும் போது நமக்கு தெரிய வருகிறது. அந்த 15 இடத்திலும் தோஷமே இல்லைன்னு வச்சுப்போமே, அப்போ உண்மையான மெய்யனுடைய தன்மையும் பார்க்கலாம். இந்த 15ல தோஷம் இருந்ததுன்னா மெய்யை பார்க்க முடியாது. அதனால்தான் நீங்கள் பாருங்கள், லலிதா சஹஸ்ரநாமத்துல வந்து அம்பாளுடைய சுரூபத்தை வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிக்கிறார்? இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிண்யை நமஹா.
அம்பாள் 3 விதமான சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறாள். பரமாத்மா 3 சக்தியினுடைய சொரூபமாக இருக்கிறார். தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் போது 3 சக்தியாக வெளிப்படுத்துகிறார். அந்த 3 சக்தியாக வெளிப்படும் போதுதான் என்னென்னலாம் வருகிறது என்பதை தத்துவ போதத்தில் பார்க்கிறோம். இந்த 15ம் அதிலிருந்து வெளிப்படக்கூடியதுதான். இப்போ இந்த 15ம் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி தான் 3 குணமாக மாறுகிறது, 3 அவஸ்தையா மாறுகிறது, 3 அபிமானியா மாறுகிறது, 3 தேகமா மாறுகிறது. இதெல்லாம் இவ்வாறு இருக்கு. இப்போ இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இந்த 3ம் மனதனுடைய ஸ்வபாவம்னா அதன் மூலமாக இந்த ஸ்வரூபம் வெளிப்படும் போது பிரியம் பிரியம் பிரியதமஹா. இப்ப என்னால் ஏன் அந்த பிரியதமத்தை அனுபவிக்க முடியவில்லை? ஒரு கேள்வி வருதல்லவா? நீங்கள் சொல்லுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் என்னால் ஏன் அந்த பிரியதமமாக இருக்கக்கூடிய என்னுடைய சொரூபத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை? நான் போய் என்னை எனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய பொருளிடத்திலே போய் தேடிக்கொண்டே இருக்கிறேனே, அங்குதான் பிரியம் இருக்குன்னு தேடிக்கொண்டே இருக்கிறேனே, என்னிடத்திலே அந்த பிரியமாக இருக்கக்கூடிய தன்மை என்னால் ஏன் அனுபவிக்க முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை? காரணம், இச்சாசக்தியானது இங்கே காமமாக மாறுகிறது, ஞான சக்தியானது இங்கே அஞ்ஞானமாக மாறுகிறது, கிரியாசக்தியானது இங்கே கர்மமாக மாறுகிறது. அவித்யா காமம் கர்மமானது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய ஸ்வபாவம் நம்மிடத்திலே வரும்போது எப்படி மாறி வருகிறது? அவித்யா காமம் கர்மம். அப்போ பரமாத்மா சிவஸ்வரூபமாக இருக்கும்போது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அப்ப கிரியா என்று வரும்போது அவர் என்ன பண்றார்? தேவையில்லாதவற்றை எல்லாம் அழிப்பதற்காக வரார். எல்லா பாபங்களையும் எல்லா புண்ணியங்களையும் அழிப்பதற்காக அவர் அந்த வேலையை பார்க்கிறார். நாம என்ன பண்றோம்? கர்மத்தை செஞ்சு அதிகமாக புண்ணிய பாபத்தை சேர்த்துட்டே இருக்கும். அதனால நம்முடைய உண்மையான சொரூபமானது, சொரூப ஆனந்தமானது இந்த கர்ம மலத்தினாலே மறைக்கப்பட்டுள்ளது, மூடப்பட்டுள்ளது. இச்சாசக்தி சதா விரும்பிக் கொண்டே இருக்கிறோம், ஆசை ஆசை ஆசை, இது வேணும் அது வேணும், இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும். இதற்காக நீ விரும்புகிறாய். என்னுடைய சொரூபத்தை நான் அனுபவிக்க முடியாமல் தெரியாமல் இருக்கிறேன். ஆகையினாலே இந்த ஆசையின் மூலமாக என்னுடைய மனதை அமைதிப்படுத்தி விட்டால் உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தமானது ஸ்புரிப்பதை நான் பார்க்கலாம். அதற்கு இந்த ஆசை என்பது எனக்கு உந்து சக்தியாக இருக்கிறது அப்படின்னு விதவிதமாக ஆசைப்படுறோம். ஆசைப்படுவது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆசைக்கு பின்னாடி நான் என்னுடைய ஸ்வரூப ஸ்வ ஆத்ம ஆனந்தத்தை அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அப்ப இந்த 3 குணங்கள் தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இந்த 3 குணங்கள் தான், 3 சக்தி தான் 3 குணங்களாக மாறி வருகிறது. நம்மிடத்திலே அவித்யா காமம் கர்மமாக மாறி நம்முடைய ஸ்வ ஆத்மஸ்வரூபத்தை, என்னுடைய மிகவும் எனக்கு பிரியமாக இருக்கின்ற பொருளை என்னை அனுபவிக்க விடாமல் செய்கிறது. அப்பா, கிருஷ்ணன் பிரியமாக இருப்பதற்கு காரணம் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு ரொம்ப 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 பிரியமானவர்கள். அந்த கிருஷ்ணன் தான் ஒவ்வொருத்தருடைய தேகத்துக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்கின்றான்.
இதை சொல்லிட்டு எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. கிருஷ்ணமே நமவேஹிஸ்துவாம் ஆத்மானமகிலாத்மனாம் ஜகத் ஹிதாய சோப்யத்ர தேஹீவா பாதி மாயையா. நேரடியா பகவான் சுகமகரிஷி பரீட்சித்து சொல்றார், ஏனம் கிருஷ்ணம், இப்பேற்பட்ட எல்லா வஸ்துக்கும் பிரியமாக இருக்கக்கூடிய ஏனம் கிருஷ்ணம், இந்த கிருஷ்ணனை, அகில ஆத்மனாம் ஆத்மானம் துவம் அவேஹி, எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மாவாக நீ அறிந்து கொள். சாதாரண ஒரு இடையர் குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய சின்ன குழந்தையாக நினைக்காதே, எல்லா பிராணிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மாவாக அறிந்து கொள். அப்ப ஆத்மா வேறு, கிருஷ்ணன் வேறு அல்ல. இதற்கு மேல நேரடியாக உண்மை தத்துவத்தை யாரும் பேச முடியாது. இந்த இடத்துல விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதம் ஒன்றும் இல்லை. நேரடியா பகவான் சொல்றார், சுகமகரிஷி சொல்றார், கிருஷ்ணன் தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கிறான். அப்ப ஆத்மா வேறு, கிருஷ்ணன் வேறடானா? கிருஷ்ணனே ஆத்மா, ஆத்மாவே கிருஷ்ணன். அவர் உள்ள இருக்கார், அவர் வெளியில இருக்கார், அவர் மட்டும்தான் இருக்கார். இதெல்லாம் நம்முடைய அறிவிலே உண்டான மயக்கத்தினாலே, பிராந்தி தர்சனத்தினாலே பேசப்படக்கூடிய சப்தங்களே தவிர இருப்பது ஒரே ஒரு பொருள். அது உள்ள இருந்தானே, வெளியில இருந்தானே, எங்கும் இருந்தால் என்ன, அல்லது இல்லாமல் போனால் என்ன? நாம் எல்லோரும் தேடுவது ஒன்றைத்தானே. உள்ளே தேடினால் என்ன, வெளியிலே தேடினால் என்ன, அல்லது எங்கும் தேடினால் என்ன? தேடுகின்ற வஸ்து என்னது? ஆனந்தம், பிரியம். கொடூரமான விலங்குகள் கூட தன்னிடத்திலே யாராவது பிரியத்தை காமித்தால் அவர்களிடத்திலே போய் அது வாஞ்சையை காட்டுகின்றதே. காரணம் என்ன? அதற்குள்ளும் இருப்பது அதே ஆத்ம ஸ்வரூபம்தான், அதே கிருஷ்ணன் தான். என்றால் நான் தான் அங்கும் இருக்கிறேன், நான் தான் எங்கும் இருக்கிறேன், என்னை தவிர வேறு ஒன்று இல்லை. இந்த உணர்வை மீனவர்கள் சமூகத்துக்கு கொடுத்துட்டாராம் சைத்தன்ய மகாபிரபு. தெரிந்தோ தெரியாமலோ அவர் என்ன பண்றார், பிரேமையில கடற்கரையிலே தன்னுடைய தேகத்தை மணல்ல கடத்தி விடுகிறார். பிரேமையில இருக்கார், சமாதிக்கு போயிட்டார். ஜலம் அடித்து கொண்டு போய்விடுகிறது, கடல் ஜலம். கடலுக்குள்ளே இவருடைய சரீரமானது போவதை பார்த்துவிட்டு மீனவர்கள் படகை எடுத்துக்கொண்டு போய் வலையை வீசி அவரை பத்திரமாக எடுத்துக்கொண்டு அவருடைய தேகத்தை தீண்டி கொண்டு கடற்கரையிலே கிடத்தி அவருடைய சமாதி நீங்குகின்ற வரை காத்து கொண்டிருக்கிறார்கள். உடம்பை எல்லாம் துவட்டி எடுத்து அவருக்கு சுஷ்ரூஷை செய்து சமாதி நீங்குகின்ற அளவுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சமாதி நீங்கிவிட்டார். யாரெல்லாம் அவரை ஸ்பர்ஷித்தார்களோ அத்தனை பேரும் சமாதிக்கு போயிட்டார், இந்த பிரேமானந்தத்துக்கு போயிட்டார்கள். மீனவர் பெண்கள் பார்க்கிறார்கள், என்னுடைய கணவன் இப்படி மாறிவிட்டான், அவன் இந்த கதிக்கு போனான் என்றால் என்னுடைய வாழ்க்கை என்னாவது? என் குழந்தைகளுக்கு யார் பதில் சொல்வது? இந்த குடும்பத்தை யார் நடத்துவது? என்னுடைய கணவன் பழையபடி அன்றைக்கு திரும்பி வர வேண்டும். போய் மன்றாடுகிறார்கள் சைத்தன்ய மகாபிரபுவிடத்திலே. அவர் சொல்றார், போய் அந்தணர்கள் வீட்டிலே போய் அரிசி வாங்கி கொண்டு வாயிலை போடுங்கள், உங்களுடைய கணவன், பழைய கணவன் உங்களுக்கு திருப்பி கிடைப்பான். பாருங்கள்,
வேதம் ஓதக்கூடிய, யாகங்கள் செய்யக்கூடிய, தானங்கள் வாங்கக்கூடிய அந்தணர் வீட்டிலே போய் ஓடோடி சென்று அரிசியை வாங்கி கொண்டு வாயில போடுகிறார்கள். இவர்களுக்கு சமாதி நிலை நீங்கி மீண்டும் இந்த 15க்குள்ளே மாட்டிக்கொண்டு உண்மையை மறந்து விடுகிறார்கள். நாமும் அதே போலதான் ஜென்ம ஜென்மாந்தரமான வாசனையின் காரணத்தினாலே இந்த 15க்குள்ளே இருக்கின்ற அந்த கிருஷ்ண ஆனந்தம் அல்லது ஸ்வ ஆத்ம ஆனந்தமானது மறைக்கப்பட்டு இந்த 15 மூலமாக அந்த ஆத்ம ஆனந்தமானது வெளிப்படும் போது அது மலினப்பட்டதாகவே நமக்கு தெரிகிறது. ஆனந்தம் இல்லாதை போல உணர்கிறோம். ஆனந்தம் வேண்டும் என்பதற்காக, பிரியம் வேண்டும் என்பதற்காக வெளியிலே போய் எல்லாவற்றையும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது தினந்தோறும் நமக்கு என்ன காட்டுகிறது? பிரியமானது, ஆனந்தமானது வெளியிலே இல்லப்பா, அது உன்னுடைய சொரூபம்தான் என்பதை திரும்ப திரும்ப நம்முடைய இடத்துக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது நம்மால் அதை உணர முடிகிறது, உணர்த்துகிறது. இருந்தும் நாம் உணராமல் மீண்டும் மீண்டும் தேடி போகின்றோம். பகவான் தான் சர்வ தேகினாம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேகிகளுக்கும் ஆத்மானம் துவம் அவேகி, ஆத்மாவாக இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள். அந்த பரமாத்மா தான் இங்க எப்படி வந்திருக்காராம்? சஹா அபி, அந்த கிருஷ்ணன் தான் ஜகத் ஹிதாய, உலகத்தின் நன்மையின் பொருட்டு. முக்கியமான ஒரு சப்தத்தை பயன்படுத்துறார். ஜகத் ஹிதாய, உலகத்தின் நன்மையின் பொருட்டு, நம்முடைய நன்மைக்காக. யாரெல்லாம் தன்னுடைய சொப்பிரியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை நாடி வருகிறார்களோ அவர்களுடைய ஹிதத்திற்காக, நன்மைக்காக. பாவம் பகவான் என்ன பண்றார்? அத்திர மாயையா, இங்கே இந்த உலகத்திலே மாயையா, மாயையின் துணை கொண்டு, 3 சக்தியின் துணை கொண்டு, தேகி இவ ஆபாதி, தேகம் உள்ளவனை போல, தேகம் எடுத்தவனை போல நமக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறாரே தவிர உண்மையிலேயே அவருக்கு தேகம் என்பது கிடையாது. நமக்காக அவர் தேகம் எடுத்ததை போல தெரிகிறது, நம்முடைய நன்மைக்காக அவர் தேகம் எடுத்ததை போல தெரிகிறது. ஆனால் தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேகி எல்லா தேகத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் ஆத்மா மட்டுமே. இதைத்தானே 13வது அத்தியாயத்திலே பகவான் சொல்ல ஆசைப்படுகிறார். க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் எத்தத் ஞானம் மதம் மம. எல்லா க்ஷேத்திரத்திடத்திலும் இருக்கின்ற ஒரே பொருள் க்ஷேத்ரம், க்ஷேத்ரஜ்ஞன் ஒருவனே. சர்வக்ஷேத்ரேஷு அகமேவ க்ஷேத்ரஜ்ஞா, நான் ஒருவனே க்ஷேத்திரத்தை அறிபவனாய் நான் ஒருவனே இருக்கிறேன். என்னுடைய ஆத்மாதான் எல்லா க்ஷேத்திரத்திடத்திலும் இருக்கிறது. அப்ப இங்கே நீ கிருஷ்ணனாக நீ பாவித்தாயானால் அந்த கிருஷ்ணன் வேறு யாரும் அல்ல, ஸ்வ ஆத்மா. இதை சொன்ன உடனே பரீட்சித் கேட்கிறார், சரி சுவாமிஜி, சுக மகரிஷியே, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இப்ப நான் என்ன தெரிந்து கொண்டு என்னதான் பண்ண போறேன்? தெரிந்து கொள்ள வேண்டிய எவ்வளவு இருக்கு? பணம் போச்சா, வந்துதா, உறவுகள் நல்லபடியா இருக்கா இல்லையா, வீடு ஒழுங்கா இருக்கா இல்லையா, உலகத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய எவ்வளவு இருக்கு. அதை விட்டுட்டு இப்ப நான் என்னை தெரிந்து கொண்டு இப்ப என்ன பண்ண போறேன்?
நான் பிரியமானவனாக இருக்கிறேன், நான் பிரியமானவன், எனக்கு மேலே பிரியமானது ஒன்றும் இல்லை என்று தெரிந்து இப்ப நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன பிரயோஜனம்? ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு இந்த பிரியமானது ரொம்ப முக்கியமானது. பிரியம், அது அந்த பிரயோஜனமானது ரொம்ப பிரியமானது. அந்த பிரயோஜனம் இல்லைன்னா நம்ம ஒரு காரியம் செய்ய மாட்டோம். என்னை காட்டிலும் வேறு ஒரு பொருள் இல்லை என்று தெரிந்து கொள்வதனாலே என்ன பிரயோஜனம்? இங்கே சொல்கிறார், வஸ்துதோ ஜானதாமத்ர கிருஷ்ணம் ஸ்தாஸ்னு சரிஷ்ணு ச பகவத் ரூபமகிலம் நாண்யத் வஸ்து இஹ கிஞ்சன. அத்ர இந்த உலகத்திலே, இங்கேயே, இப்பொழுதே, யார் ஒருவர் கிருஷ்ணம் வஸ்துதா, யார் ஒருவர் பரமாத்மாவை வஸ்துதா அவருடைய உண்மை ஸ்வரூபத்தை உண்மையாகவே யார் ஒருத்தர் ஜானதாம் உள்ளபடி அறிகிறார்களோ, பரமாத்மாவுடைய இந்த உண்மையான ஸ்வரூபத்தை என்றால் நம்முடைய இந்த உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை யார் உள்ளபடி அறிகிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு இக இங்கேயே இவ்வுலகத்திலேயே ஸ்தானுகு சரிஷ்ணுகு, சர அச்சரமாக இருக்கக்கூடிய ஸ்தாஸ்னுகு சரிஷ்ணுகு, நடப்பவை நடக்காதவையாக இருக்கக்கூடிய என்னென்னலாம் வஸ்துக்கள் உண்டோ, எந்த பொருள்கள் உண்டோ, அந்த எல்லா வஸ்துக்களையும் அகிலம்ச இன்னும் கண்ணுக்கு தெரியாத எந்தெந்த பிரபஞ்சத்திலே என்னென்ன வஸ்துக்கள் உண்டவை அத்தனையும் பகவத் ரூபம், பகவானுடைய ரூபமாகவே அவர்களுக்கு தெரிகிறது. அந்யஹா, அதை தவிர வேறு இல்லை. அவளுக்கு பகவானுடைய ரூபத்தை தவிர வேறொன்று தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப தன்னையே பார்க்கிறான். தன்னை தவிர இரண்டாவது ஒரு பொருளை அவன் எங்கும் பார்ப்பது இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட அவர் சமாதிக்கு போயிட்டு வந்த அப்புறம் கேட்கிறார்கள், சமாதியினுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு. அவர் சொல்றார், இந்த மனதை கடந்து போகும்போது நான் மட்டும் இருந்தேன், மனதுக்குள்ளே வரும்போது நானே எல்லாமாகவும் இருக்கிறேன். என்ன அழகான அனுபவம் பாருங்கள். இப்போ இந்த சரீரம் இருக்கு, கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ இந்த சரீரம் இருக்கு, உங்க முன்னாடி உட்காந்துருக்கு. இப்போ இந்த சரீரத்துல தலையிலிருந்து கால் வரை, கால் பாதம் அடிப்பாதம் வரை என்ன தவிர வேறு யாரும் கிடையாது இல்லையா? அப்போ இந்த சரீரத்துல எங்கேயாவது ஒரு அங்கத்துல ஒரு குறைபாடு வந்ததுன்னா அந்த அங்கம் மட்டும் துடிக்குமா, அல்லது அந்த அங்கம் மட்டும் சகாயம் வேண்டி முயற்சி எடுக்குமா, மற்ற அங்கங்கள்லாம் சுகித்துக் கொண்டிருக்குமா? ஒரு அங்கத்துக்கு சிறு குறைபாடு வந்தால் எல்லா அங்கமும் ஓடோடி வந்து தன்னுடைய ஆதரவை காட்டுவதை போல, அன்பை காட்டுவதை போல, சேவையை காட்டுவதை போல, ஒருவேளை ரொம்ப ஒரு அங்கத்துக்கு வலி வந்தது என்றால் எப்படி கண்கள் கலங்குகிறதோ, குளமாக ஆகிறதோ, மனமானது பரிதவிக்கிறதோ, இப்ப இந்த சரீரத்தை அப்படியே கற்பனை பண்ணுங்கள். பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய விராட் சரீரம், சூக்ஷ்ம பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்ப சரீரம்,
அதற்குள்ளே இருக்கக்கூடிய மாயா சக்தி, மனம், இவை எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒரே ஒரு பொருள் தான். அப்படின்னா இவை எல்லாவற்றுக்குள்ளும் வெளிப்படக்கூடியது யாரு? ஒரே ஒரு பொருள் தான். அப்ப என்னை காட்டிலும் வேறொருத்தர் இல்லாத போது நானே என்னை எல்லாமாகவும் பார்க்கிறேன், என்னையே நான் பார்க்கிறேன். இதுதான் ஞானத்தினுடைய பலன். சரி, இது பார்ப்பதனால என்ன பிரயோஜனம்? நாளை காலை வாருங்கள், என்ன பிரயோஜனம் சொல்லுவோம் சொல்றார். நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.